ஒரு ஜாவா புது வண்டி வந்துச்சு. ஸோ அதை பற்றி தான் ஒரு சின்ன ஹைலைட் அவுட்லுக் மட்டும் பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக், ஏபிஎஸ், இது டுவல் சேனல் இது. அப்புறம் வந்து ரேடியேட்டர் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. நம்ம கமாண்டோ வண்டி மாதிரி ரொம்ப பெருசாக இருக்குது. மற்ற வண்டிலாம் சின்னதாக பார்த்துருக்கேன். இந்த ரேடியேட்டர் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு அந்த ஓல்டு ஜாவா மாதிரி எல்லாம் டிசைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பேக்லேயும் ஏபிஎஸ் டுவல் சேனல் இது. ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் ஏபிஎஸ் சேனல் இருக்குது. ஸோ அது பார்க்குற வாய்ப்பு கிடச்சிது. ரொம்ப க்ளோஸாக பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. ஸோ அதனால் எடுத்து போட்டேன். ஸோ அதை பற்றி கொஞ்சம் சின்ன பதிவுகள். லாக்கு ஒரு சைடு மட்டும் தான் வருது. ஸோ கொஞ்சம் உசாராக மாட்டணுங்க. அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மாட்டிக்கங்க. ஏன்னா டக்குனு கீழே விடுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அதையும் காமிச்சிருக்கேன். அப்புறம் ECU வந்து டெல்லாட்டோன்ற கம்பெனி வந்திருக்கு. ஸோ அந்த கம்பெனி தான் ECU போட்டிருக்காங்க. ஸோ அதுவும் கொஞ்சம் புதுசாக இருந்தது. ஸோ அதுவும் வச்சு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். டெல்லாட்டோ அந்த கம்பெனி பேர் ECU. என்ஜின்லாம் கிட்டத்தட்ட அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. இது வந்து FIயை கவர் பண்ணுற ஷீல்டு இது. ஸோ அந்த ஃபியூல் இன்ஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு Yamaha மாதிரியே இருக்குது. அந்த ஐடியல் ஆக்சுவேட்டர்லாம் இருந்தது பார்த்தேன். ஸோ அது இந்த கவர் இது. ஸோ இது தெரிஞ்சுக்கலாம். ஒயரிங் மட்டும் பார்க்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இதில் ரேடியேட்டர் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. ரேடியேட்டர் ஃபேன் அது. ஒரு ரெக்டிஃபையர் வந்து ஃப்ரண்ட்டில் வருது. அதாவது பழைய புல்லட்டில் வர மாதிரி 4 கீழே வருது. ஸோ அது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் அப்படியே பார்க்குறோம். ஃபுல்லாக லெஃப்ட்டில் எடுத்துருக்கோம். இந்த வீடியோ ஃபுல்லாகவே லெஃப்ட்டில் தான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த ஃபேன் நல்லா பெரிய ஃபேன் இருக்குது. ரேடியேட்டர் ஃபேன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபியூல் இன்ஜெக்டர், அதுக்கு ஒரு கவர் இப்போ காமிச்சேன். ஸோ இந்த இடத்துல தான் ஒயரிங் ஃபுல்லாகவே வருது. ஸோ அதுவும் பார்த்துக்கலாம். ECU சாக்கெட் இது. ஸோ 5 பின் இருக்குது. மொத்தம் 6 பின்னில் ஒரு பின் டம்மியாக இருக்குது ECU சாக்கெட்டு. அப்புறம் 3 ரிலே வருது. 4 பின் ரிலே 3 வருது. அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ அங்கே தான் வந்து ECU. அப்புறம் ECU அந்த ஃபியூஸ் கேரியர் வருது பாருங்கள். ஃபியூஸில் வந்து ஃபுல்லாகவே எடுத்து போட்டுருக்காங்க. ஃபியூஸ் எல்லாம் பார்த்துக்கலாம் நம்ம. ஸோ எல்லா ஃபியூஸுமே இங்கே தான் இருக்குது. புல்லட் மாதிரி வரிசையாக ஒரு 7 ஃபியூஸ் இருக்குது. ஸோ அது ஈஸியாக எல்லாமே, அதாவது லெஃப்ட் சைட் டோரில் இருக்குது. லெஃப்ட் சைட் டூல் பாக்ஸில் இருக்குது. ரைட் சைடில் வெறும் டூல்ஸ் மட்டும் தான் இருக்குது இந்த வண்டியில். ஸோ அது வரைக்கும் பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஃப்ளாஷர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளாஷ் ஸ்க்ரீனில் கல்ட்னா தான் வருது. அது ஆடுது பார்த்திங்களா, மொத்தமாக கல்ட்னா உள்ளே வந்து ஃப்ளாஷர் வருது. அது அந்த இடத்துல ஃப்ளாஷர் இருக்குது. ஸோ அதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து அது பிளாஸ்டிக் ஷீட் உள்ளே வருது. ஃப்ளாஷர் மட்டும் அந்த ஒரு 4 வலைக்கு போட்டு கல்ட்டுற மாதிரி இருக்குது. பேட்டரி வந்து மேலே வருது. ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வருது. அதாவது ஃபுல்லாக லெஃப்ட் சைட் டூல்ஸில் தான் வருது. ஸோ லெஃப்ட் சைடு ஃபுல்லாக அந்த மாட்டிட்டேன். FI கவர் மாட்டிட்டேன். ஸோ வண்டி வந்து நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. ஓட்டுறதுக்கும் வித்தியாசமாக தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் தான் முதல்ல வண்டியை ஓட்டி பார்த்தாது. நான் இது வரைக்கும் பார்த்தே இல்லை வண்டி. அது ரொம்ப க்ளோஸாக பார்க்கல. ஸோ எல்லாமே எனக்கு கிடச்சிது. ஒரு GPS மாடம் வந்துச்சு எனக்கு. ஸோ இதெல்லாம் பிடிக்கிற வாய்ப்பு கிடச்சிச்சு. ஸோ அதனால் நம்மளை தெரிஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டு, ஏன்னா கஸ்டமர் அவங்க பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷர் ஒர்க் ஆகலை, ஹார்ன் அடிக்கல, ஃபியூஸ் போச்சுன்னு சொல்லுவாங்க. நம்ம எங்கே இருக்குன்னு தேடுவோம். ஸோ அது தேட்டம் இனிமேல் இருக்காது. லெஃப்ட் சைட் டோர், அதாவது ஒரே சாவி பொறுத்திருந்தா டோர் திறந்துடும். அது வந்து பார்த்தீங்கன்னா சாவி டோர் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக கழட்டி மாட்டுங்க. ஒரு சின்ன ஹூக் ஃபஸ்ட்டு காமிச்சு பார்த்தீங்களா, சின்ன ஹூக் தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மாட்டுங்க. இல்லைனா அந்த டோர் தனியாக கழட்டி விழுந்துறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ரைட் சைடில் டூல் பாக்ஸ் மட்டும் டூல்ஸ், இது வேறு எதுவும் இல்லை. நன்றி, வணக்கம்.